ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான சேமியா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கேரட்டும் அதே மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அரை தக்காளி பழம் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தக்காளி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ்லேயே பாதி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டால் புளிப்பாயிடும். ஸோ தக்காளி எப்போவுமே கிச்சடிக்கு கம்மியாக தான் போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சும் பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி போடுறதை விட தட்டி போட்டால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு நம்ம இப்போ ஓவராலாக பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். 2 வேணாலும் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி எடுத்தது, பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதிலே நீங்கள் வந்து பச்சை பட்டாணியும் போடலாம், நம்ம விருப்பம்தான். அடுத்து ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இன்றைக்கி நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வந்து கிச்சடி பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு கிச்சடியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி பண்ணுறத விட நெய் ஊற்றி பண்ணால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி நெய் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானதுமே இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு பொருளாக உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தோம்ல அது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ், கேரட் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்க காய் வேவறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. அந்த காய் மட்டும் வேவறதுக்கான தண்ணி மட்டும் நம்ம இப்போ ஊற்றினா போதும். பாருங்கள், எனக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி கொஞ்சம் காய் கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் போதும். மஞ்சத்தூள் அதிகமாக போட்டால் அதோடய ஸ்மெல் வந்து அதிகமாக கொடுத்துரும். ஸோ நம்ம கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து சேமியாவை வந்து போட்டுடலாம். அதுக்காக இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் வந்து அணில் சேமியாவில் தான் வந்து கிச்சடி பண்ண போகிறேன். நம்ம ரவாலி கிச்சடி பண்ணலாம், சேமியாலையும் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து சேமியா வச்சு தான் பண்ண போகிறேன். ஒரு பாக்கெட் சேமியா ஃபுல்லாக உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இப்போ தண்ணி கரெக்டாக ஊற்றினா தான் நம்மளுக்கு கிச்சடி வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ தண்ணி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போயுமே எனக்கு வந்துட்டு சேமியா வந்து உள்ளே வந்துட்டு முழுகலை. அதனால் நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது எப்படி இருக்கணும்னா, சேமியாவுக்கும் தண்ணிக்கும் ஒரு இன்ச் அளவு கேப் இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த தண்ணியில் ஃபுல்லாக சேமியா வந்து உள்ளே போயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ தான் நம்மளுக்கு கிச்சடி உதிரியாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு தேவைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கடைசியாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் போதும். அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம மேலே போட்டுக்கலாம். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். எப்போவுமே கிச்சடியை பொறுத்த வரைக்கும் ஹையில் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த சேமியா உப்புமா பண்ணாலும் ஓகே, ரவா உப்புமா பண்ணாலும் ஓகே. கேஸ் வந்து ஹையில் இருக்கக்கூடாது, லோவில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் நடுவில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகலை, தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம திரும்ப லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.